Hey all, welcome to Homemakers Dream Channel. என்னோட சேனலில் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு vlog ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு கூட. இன்றைக்கி ஃப்ரைடே, என்னோடய ஃப்ரைடே ரொட்டீன் எப்படி போகுதுங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ணிக்கிட்டே நான் மற்ற வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால பூஜை சாமான்லாம் விளக்க வேண்டியது இருந்தது. அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம், அப்புறம் மாப் போட்டுக்கலான்னு பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த விளக்கு பித்தளை பாத்திரம்லாம் தேய்க்கிறதுக்கு வந்து லெமனும் சபினா வச்சு தேய்ச்சாலே நல்லா பாலிஷ் ஆயிரும். பட் என்கிட்ட லெமன் இல்லை, அதனால் நான் புளியை யூஸ் பண்ணியே நான் விளக்கு எல்லாத்தையுமே தேய்ச்சி முடிச்சுட்டு அப்படியே கையோட இந்த சிங்கை க்ளீன் பண்ணிட்டேன். இல்லைனா எண்ணெய் பிசுக்காக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பாத்திரத்தெல்லாம் போட்டோன்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது, எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் நான் கையோட சிங்கையும் நான் வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன். விளக்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சைடில் ரைஸும் நான் வச்சிட்டேன். எப்போவுமே நான் வந்து வடிக்க தான் செய்வேன், பாப்பாவுக்கு கொடுக்குறதுனால வடித்து தான் யூஸ் பண்ணுவேன். எப்போமா அது ரேராக தான் குக்கரில் யூஸ் பண்ணுறது. விளக்கு எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு அப்புறம் அந்த பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணணும். நிறைய டஸ்ட்டு சேர்ந்துட்டு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு நான் க்ளீன் பண்ணியே. அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் பெட் எல்லாத்தையுமே பாப்பா கசைக்கு ஆக்கி வச்சுட்டாங்க. அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீடையும் பெருக்கி விட்டுட்டேன். பெருக்கிட்டு மாப் போடுறதுக்கு வந்து நான் எப்போவுமே வந்து லிக்யூடு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா இப்போ டைல்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும், பளபளன்னு இருக்கும். அந்த இதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே மாப்பும் போட்டு விட்டுட்டேன். அப்படியே லஞ்சும் ரெடி பண்ணி லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். முடித்ததுக்கப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனது ஈவினிங் ரொட்டீன்லாம் கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தது, அதை எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்கிறனால கண்டிப்பாக பூ வாங்கணுமா, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச கோலமும் போட்டுட்டு பூவும் கெட்டி வச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் காஃபி போடலான்ட்டு காஃபி போட்டுகிட்டே ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தனால ஸ்நாக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே பண்ணல. பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தா தான் குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்க விரும்பி. இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக எதுவும் பண்ணல. சிம்பிளாக நிலக்கடலை மட்டும் வேக வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். நாங்களும் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் சாமியும் கும்பிட்டுட்டோம். இப்படி தான் ஈவினிங் ரொட்டீன். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி வீடியோ vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் கெட் த மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் for watching.